வணக்கம் நண்பர்களே, சிபிஎல்லின் சிந்தனை களத்திற்கு உங்களை மகிழ்வோடு வரவேற்கின்றேன். வாழ்க மகிழ்வுடன். தினம் ஒரு திரவியம், மனதுக்கும் உடலுக்கும். நம்ம ஆணி பார்த்துருக்கோம் இல்லையா? வேலை செய்யும் போது ஆணிகள்லாம் பயன்படுத்தப்படும். இந்த ஆணிகள் நேராக இருக்கிற ஆணிகள் மட்டும் நிறைய அடி வாங்கும். ஏன் அடி வாங்கன்னா சரியா பொருந்தும் போய். அதே ஒரு அடியில் வளைகிற ஆணியோ அல்லது கொஞ்சம் கோணல் மணலாக இருக்கிற ஆணியோ இருந்துச்சுன்னா அது ஒரு தட்டி பார்ப்பாங்க, இல்லைன்னா தூக்கி போட்டுருவாங்க. நேராக இருக்கும் ஆணிகள் அதிகம் அடி வாங்குகிறது. அது போலத்தான் நேர்மையாக இருக்கும் மனிதரும் அடி வாங்கி கொண்டே இருப்பான். எது வரைக்கும்? சரியா பொருந்துற வரைக்கும். சரியா பொருந்தியாச்சுன்னா அவனுடைய நேர்மைக்கான பரிசு கிடைத்து விடும். ஆணிகள் நமக்கு சொல்லி கொடுக்கின்ற ஒரு பாடம். நேராக இருக்கின்ற ஆணி அடி வாங்கி கொண்டே இருக்கும். அது எத்தனை தடவை வேணாலும் பிடுங்கி அடித்தாலும் நேராக இருக்கிற ஆணி அடி வாங்கிக்கிட்டே தான் இருக்கும். அதே போலதான் ஒரு நேர்மையான மனிதன் தன்னுடைய செயல்களுக்காக அடிபட்டு கொண்டே இருந்தாலும் தன்னுடைய நேர்மையிலிருந்து எப்பொழுதும் விலகுவதில்லை, வெளியேறுவதில்லை. நேர்மையான மனிதனாகவே தன்னை நிலைநிறுத்தி கொள்கின்றான். எனவேதான் எத்தனை முறை பிடுங்கி அடித்தாலும், எத்தனை இடங்களில் மாற்றி மாற்றி அடித்தாலும் அந்த நேராக இருக்கிற ஆணி அடி வாங்குவதை போல நேர்மையான மனிதன் தன்னுடைய செயல்களுக்காக பரிசு பெறுகிறானோ இல்லையோ, ஆனால் நிறைய காயங்களை பெற்றுக்கொள்கிறான். அந்த காயங்கள் தான் அவனுக்கு வாழ்க்கையின் முடிவின் ஆனந்தத்தை அளிக்கின்றன. இந்த நேர்மையான மனிதர்கள் எல்லோருமே இப்படித்தான். தங்களுடைய நேர்மையை கடைபிடிப்பதற்காக காயப்பட்டு கொண்டே இருப்பார்கள். இயேசுநாதரை போல, காந்தியை போல, நெல்சன் மண்டேலா அவர்களைப் போல காயப்பட்டு கொண்டே இருக்கின்ற மனிதர்களால் தான் நேர்மை, நியாயம், நீதி எல்லாம் இன்றும் வாழ்ந்து கொண்டே இருக்கிறது. இப்பொழுது இருக்கக்கூடிய தலைவர்களை சற்று நினைத்து பார்ப்போமே. எல்லா விதத்திலும் போரை உண்டாக்கி உலக மக்களையும் நாட்டு மக்களையும் நிம்மதி இல்லாமல் அலைக்கழிக்கின்ற தலைவர்களை நாம் நினைத்து பார்ப்போம். அவர்களையெல்லாம் அரைந்து தள்ளுகிற நேர்மையான ஆணிகள், நேர்மையான மனிதர்கள், தலைவர்கள் கிடைக்க வேண்டும் என்று நாம் இயற்கையிடமும் இறைவனிடமும் மன்றாடுவோம். எவ்வளவு கொடுமைகளை அனுதினமும் மக்கள் சந்தித்து கொண்டே இருக்கிறார்கள் இல்லையா? ஒரு பக்கம் போர் நிறுத்த உடன்படிக்கை ஒப்பந்தம் என்று பேசுகிறார்கள், மறுபக்கம் அணுகுண்டுகளையும் ஏவுகணைகளையும் ட்ரோன்ஸையும் அனுப்பி மக்களை துன்புறுத்தி கொண்டே இருக்கிறார்கள். எவ்வளவு ஒரு கொடுமையான மனநிலை இல்லையா? இவர்களெல்லாம் ஆணி வைத்து அறைந்தால் தவறே கிடையாது. நேர்மையான மனிதர்கள் என்கின்ற ஆணிகளை அவர்கள் சந்திக்கும் பொழுது அவர்கள் அறையப்படுவார்கள். அதற்காக நாமும் நம்முடைய உள்ளங்களில் ஆழத்திலிருந்து நம்முடைய நல்லெண்ணங்களை வெளிப்படுத்துவோம். இந்த போர், பதற்றம், உலக மயமாக்கலுடைய மோசடி, இவற்றிலிருந்தெல்லாம் மக்கள் வெளிவர வேண்டும். எனவே நேர்மையாக நடக்கக்கூடிய தலைவர்களை நாம் இனம் கண்டு கொள்ள இன்று நாம் முயற்சிப்போம். இதன் மூலமாக நல்ல தலைவர்களை மக்கள் கண்டு அமைதியாகவும் ஆற்றலோடு ஆரோக்கியமாகவும் வாழ வழி கிடைக்கும். வாழ்க மகிழ்வுடன். இன்று பரங்கிக்காய் பொதுவாக அந்த காயினுடைய தன்மை வாத குணமுடையது. வாத குணமுடைய காய் என்பதால் அதை சமைக்கும் பொழுது கொஞ்சம் இஞ்சி, பூண்டு, சுக்கு, மிளகு இவையெல்லாம் சேர்த்து சமைக்கும் பொழுது அந்த வாத குணம் மாறிவிடும். செரிமானத்திற்கு பயனுள்ளதாக இருக்கும். அதனாலதான் பரங்கிக்காய் நிறைய எடுத்தோம்னா மந்தமாயிடும் வயிறு. அதனால சமைக்கும் பொழுதே மிளகு, இஞ்சி, சுக்கு எல்லாம் சேர்த்து சமைச்சிங்கன்னா அந்த வாத குணம் மாறிடும், செரிமானத்திற்கு பயனுள்ளதாக இருக்கும். வாழ்க மகிழ்வுடன்.